வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் இஜிஆர். இன்னைக்கு ஒரு சிந்தனையில் ரொம்ப மூழ்கி போய்விட்டு, ஒருத்தனுக்கு செல்வம் நிறைய இருக்கிறது, வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, அதே போல் அவர்களுக்கு பணி செய்ய ஆட்கள் நிறைந்து இருக்கிறார்கள். இத்தனை சௌகரியமும் அவருக்கு எப்படி வந்தது என்றால், சில பேருக்கு பிறப்பினாலே வருகிறது, சில பேருக்கு உழைப்பினாலே வருகிறது. இந்த உழைப்பு அவனால் சம்பாதிக்கப்பட்டது. பிறப்பு என்பது அவனது பெற்றோர்களும் மூதாதையர்களும் சேர்த்து வைத்தது. மூதாதையர்கள் சேர்த்து வைத்த ஒரு பொருளை கட்டி காத்தால் இப்பிறவி வளமாக வரும். நிறைய பேர் நாம் பார்க்குறோம், தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து, இல்லை அப்பா சம்பாதிச்ச சொத்து, இதில் பாகம் இருக்குதுன்னு போட்டி போட்டு பிரித்து அதை கட்டி காக்காமல் தொலைச்சி பிறகு அவஸ்தைப்படுகிறார்கள். அவங்களும் சிந்திக்கணும். தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்காத ஒருவர் மற்ற சொத்துக்களை கட்டி காப்பதிலே கவனம் இருக்காது. ஆகவே நமக்கு நம் பெற்றோர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை திரும்ப திரும்ப நினைத்து நாம் நமது பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்க வேண்டுமோ அதை சேர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரது சந்ததிகள் வளமாக வாழ்வார்கள். சந்ததிகள் வாழ நாம் சங்கடத்தை சுமக்கலாம், சந்ததிகள் வாழ நாம் என்றென்றும் பிரார்த்தனை செய்யலாம். சந்ததிகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. சிந்திப்போமா? வாழ்க வளமுடன்.